Video recording button. செயல்படுத்த இருமுறை தட்டுதல். கண்டறியப்பட்டது ஐகான் நிறுத்தும். படம் The logo on a black background. வணக்கம் நண்பர்களே, நான் கார்த்திகேயன். காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நம்ம சேனலில். அதாவது டிவிக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு இன்னும் 2 எம்எல்ஏ தேவை அப்படிங்கிற மாதிரி காலையில் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ கிடைச்சிருக்கிற அப்டேட் படி பார்த்திங்கன்னா இன்னுமே தாராளமாக ஆட்சி அமைக்க முடியும். அவங்களுக்கு இப்போ 120 எம்எல்ஏ வந்துருக்காங்க. எப்படி அப்படின்னா, ஏற்கனவே காலையில் சொல்லியிருந்த வீடியோ, அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் மே 4ஆம் தேதியே. அந்த 2 வீடியோலையும் சொல்லியிருந்த மாதிரி 107 தொகுதிகளில் தாவேகா வின் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் 5 இடங்கள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அப்புறமா விடுதலை சிறுத்தைகள், இவங்க 3 பேரும் ஆளுக்கு 2 எம்எல்ஏ கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 6 எம்எல்ஏ வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்தியன் முஸ்லீம் லீக், அந்த கட்சியும் 2 எம்எல்ஏ கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் 8 எம்எல்ஏ கிடச்சிருக்கு புதுசாக. ஏற்கனவே 12 எம்எல்ஏ இருந்தாங்க. இப்போது 8 எம்எல்ஏ கிட்ட கிடச்சிருக்கு. ஆட்சி அமைக்க தேவை என்ன? மேலும் 6 எம்எல்ஏக்கள் தான். ஏன்னா 112 எம்எல்ஏ இருக்காங்க. ஆட்சி அமைக்க தேவையானது 118 தான். ஆனால் இப்போ 120 சீட் கிடச்சிருக்கு. ஆனால் விடுதலை சிறுத்தைகளும் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு மட்டும்தான் உதவி பண்ணுறோமே தவிர எங்களுக்கு அமைச்சர் பதவியோ இல்லை கட்சியில் உறுப்பினர் பதவியோ எதுவுமே தேவை கிடையாது. நாங்கள் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைய விடாமல் பண்ணுறதுக்காக தான் இதை விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறோமே தவிர அவர் கூட்டணியை நிரந்தரமாக இருக்க மாட்டோம். திமுக செய்வதாக இருப்போம். எங்களுக்கு எந்த விதமான அமைச்சர் பதவியும் தேவையில்லை அப்படின்னு வெளிப்படையாகவே முடிவை அறிவிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவரே சொல்லியிருக்காரு. இன்றைக்கி பத்திரிகை அவர்களை சந்திக்கும் போது சொல்லியிருந்தார், எங்களுக்கு எந்த விதமான அமைச்சர் பதவியும் தேவையில்லை, எந்த விதமான பதவியும் எங்களுக்கு தேவை கிடையாது. நாங்கள் ஏதாவது பிரச்சனைனா பாஜக ஏதாவது இந்தி திணிப்போ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையோ கொண்டு வர நினச்சாங்கன்னா நாங்கள் போராட்டம் பண்ணுவோம். மற்றபடி எங்களுக்கு எந்த விதமான பதவியும் தேவை கிடையாது. நாங்கள் எப்பயும் போல் டிஎம்கே சைடில் தான் இருக்கோம். ஆட்சி அமைக்கிறதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு உங்களுக்கு அதாவது அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம். மற்றபடி எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மற்ற 2 கட்சி எம்எல்ஏக்களும் அதான் சொல்லியிருக்காங்க. நாங்கள் கூட்டணிலாம் வைக்கலை, வெளியே ஆதரவு கொடுக்குறோம், அவ்வளோதான். மற்றபடி அமைச்சரோ எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை, வெளியே ஆதரவு கொடுக்குறோமே தவிர நாங்கள் கூட்டணி வைக்கலை, திமுக கூட தான் நாங்களும் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ கிடைச்ச அப்டேட் படி எப்போது ஆட்சி அமைக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் இன்னும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் தான் விஜய் ஆளுநர் மாளிகைக்கு போயிருக்காரு. போயிட்டு ஆளுநர் எப்போ ஆட்சி அமைக்க கூப்பிட்றாருன்னு தெரியல. உடனடியாக டேட் கிடைச்சா நான் அப்டேட் பண்ணுவேன். தொடர்ந்து இது மாதிரி அரசியல் செய்திகள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.